வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்க போகுது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தளம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பக்தர்களின் கூட்டம் எப்போதும் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை என்று எப்போது அமையுது. இந்த அமாவாசை என்றே கிரகண காலம் தொடங்கி இருக்கு. சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லலாமா செல்லக்கூடாதா? மேலும் திருவண்ணாமலையில் இந்த ஆடி அமாவாசை என்று கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் சென்று வழிபடலாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஆடி அமாவாசை கிரிவலம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு கிரிவலம் தொடங்கலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் பார்த்திங்கன்னா கிரிவலம் செய்வது ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கூட்டம் வெயிலில் தவிர்க்க அதிகாலை 3 to 6 மணிக்குள்ளே தொடங்குவது ரொம்பவே நல்ல நேரமாக அமையும். அமாவாசைனால கிரிவலம் செல்ல பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. சிவனின் அருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகணனாலே நம்முடைய பெரியவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலைனாலே அண்ணாமலையாரினுடைய நினைவும் சிவநாமமும் கிரிவலம்னு பக்தி நமக்கு நினைவுக்கு வரும். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் கிரிவலம் செல்லலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது. இது ஒரு இயற்கையான வானிலை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் நம்முடைய பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தில் கிரகண காலத்தில் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கிரகண நேரத்தில் மனதை அமைதியாக வச்சுக்கொண்டு இறைவனை நினைப்பது, மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் கிரிவலனா பயப்பட வேண்டிய நேரம் எதுவும் நினைக்காதீங்க. இறைவனை நினைக்கக்கூடிய நேரம் எல்லாமே நல்ல நேரம் தாங்க. கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாதுன்னு எந்த ஒரு மரமும் இல்லைங்க. இந்த சூரிய கிரகணமும் ஆடி அமாவாசையும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரியனும் சந்திரனும் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அமாவாசை திதியாக உருவாகுது. இதனால் சஞ்சாரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருப்பதும் குறிப்பிட்ட பாதையில் கேதுவும் இருப்பதால் சூரிய கிரகணம் நிகழ இருக்குங்க. இந்த கிரகண பகுதி சூரிய கிரகணமாக வானியல் ரீதியாக ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் பெற இருக்கு. ஆடி அமாவாசை சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சில நபர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். கிரகணம் எப்படி தொழில் ரீதியான மாற்றங்களை கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண நிகழ்வின் போது சூரியனும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது தான் சூரியனை சந்திரன் மறைப்பதால் இந்த கிரகணம் நிகழ்து. இந்த ராகு இல்லைன்னா கேது கிரகங்களின் ஒன்றோடு சேர்ந்து இருக்கும்போது சூரிய கிரகணம் நிகழும். இந்த நிகழ்வு ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியம். அதிலும் கடக ராசியில் நிகழக்கூடியதாக இருப்பதால் பாரம்பரிய நம்பிக்கையின்படி பாதுகாப்பு நீண்ட கால நிலைத்தன்மை ஆகியவற்றோடு தொடர்ந்திருக்கு. ஆயில்ய நட்சத்திரமான வியூக ஆழம் மேலோட்டமாக இல்லாமல் ஆராயும் தன்மை இதில் இருக்குதுங்க. தொழில் ரீதியாக வேலை தொடர்பான விஷயங்களை முன்னேற்றத்தையும் சில தவறான விஷயங்களை பரிசீலனை செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அந்த வகையில் 12 ராசிகளை பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த கிரகணம் நிகழ்வதால் உங்களுக்கு திறன், துல்லியம், ஒழுக்கமான செயல்பாட்டு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில்முறை சிறப்பாக மாற தொடங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல ஒரு வாய்ப்புகளையும் லாபத்தையும் தேடித்தருங்க. அடுத்தபடியாக துலாம் ராசிகர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் தொழில் தொடர்பாக சூழல் நல்ல விதத்தில் மாறுங்க. உங்கள் செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் நற்பெயரும் கிடைக்கும். அதே போல் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகண காலம் பார்த்திங்கன்னா தொழிலை வளர்ச்சி ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களுடைய ஆதரவு தருங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தருவாங்க. இந்த கிரகண காலத்தில் மட்டும் வெளியில் செல்வதை தவிர்க்க பாருங்க.
மேலும் சிவனின் அற்புத ஆலயமான திருவண்ணாமலை தலம் பார்த்திங்கன்னா நேத்தாலே முத்தி தரக்கூடிய தலங்க. யார் வேண்டுமானாலும் சென்று வழிபடலாங்க. இங்கு அனைத்து நாட்களிலும் சென்று வழிபட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறப்பினை கொண்டிருக்கு. இந்த ஒரு தலம் தாங்க 4 யுகத்திலையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக விளங்கி இருக்கு. திருவண்ணாமலைன்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 சிவலிங்கங்கள் புதைந்து இருக்கு. திருவண்ணாமலை தல ஈசனை மனதில் தினமும் நினைத்தாலே நிச்சயம் முக்தி கிடைக்கும். மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருள்பாலித்திருக்காரு. வள்ளலாளன் மன்னன் நினைவு நாளாக அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரு. வினையை நீக்கும் மலை உருவல தான் திருவண்ணாமலை தலம் இருக்கு. திருஞான சம்பந்தர் தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடல அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு. திருவண்ணாமலை ஈசனே தீபமங்கல ஜோதி நமோ நமன்னு அருணகிரிநாதரும் திருப்புகள்ல பாடியிருக்காரு. ஆடி மாத பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தலும் நடத்துது படுது. இது வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நீங்க பார்க்க முடியாது. திருவண்ணாமலை தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடும் தொடங்கியது. மகா சிவராத்திரி தொடங்கியதோ இந்த தலத்தில் தாங்க. மேலும் இந்த கோவிலில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்ட பந்தனம் செய்து வழக்கம். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா ஜோதி வழிபாடு ஏற்படவில்லைங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே 21 தலைமுறைக்கு புண்ணிய சேர்க்குன்னு சொல்வாங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் 1 வாரம் வரை எரியும். இந்த தீபம் தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனுக்கும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க. அவர்களோடு பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியத்தை ஏற்படுத்துங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றே என்பதையோ இறைவன் ஒருவனே என்பதை உணர்த்தது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை அங்குள்ள காலபைரவ சன்னதியில் வைத்து விடுவாங்க. பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுறாங்க. திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டு முழுவதும் சுமார் 20 லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் திரள்றாங்க. திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினா பாவம் நீங்கி பிறவி பிணி அகலுங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதோ அண்ணாமலையாருக்கு அரோகரான பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. மேலும் பஞ்சபூத தலங்களில் இது நெருப்புக்குரிய தலமாக இருக்கு. இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக இருக்கு. வள்ளலாளன் மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்து இறைவன் அருள் செய்த பதி இதுதாங்க. அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில அருள் திருப்பம் ஏற்பட காரணமான தலமும் இதுதான். இந்த கோவிலில் கிழக்கு கோபுரம் 217 அடி உயரம் கொண்டு தமிழகத்திலே உயர்ந்து நிற்குது. மேலும் கோவிலில் நுழைந்தவுடனேயே சர்வசக்தி விநாயகருக்கு வளப்பால இருக்கக்கூடிய பாதாளலிங்கேஸ்வர சன்னதி ரமணர் தவம் செய்த இடம்னு தரிசிக்க ரொம்பவே சிறந்துங்க. இங்கு விஸ்வாமித்திரர், பதஞ்சலி, வியாக்கிரபாரதர், அகத்தியர், சந்தானர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கு. 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 7 பிரகாரங்களோடு இந்த திருக்கோவில் அமைந்திருக்குங்க. வள்ளலால பச்சியப்பர் இக்கோவிலில் அர்த்த சாம கட்டளைக்கு 1 லட்சம் வராகன் வைத்துள்ள செய்தியை தெரிவிக்கும் கல்வெட்டுகளும் இன்னும் இருக்கு. இங்கு சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராரு. இதே காந்தமலைன்னு வாங்க. காரணம் என்னன்னா இம்மலையை தரிசிக்க வருவோரே மீண்டும் மீண்டும் காந்த போல கவர்ந்து இங்கு வரவழைக்குதுங்க. கிருத யுகத்தில் இது அக்னிமலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் பார்த்திங்கன்னா காமிர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குது. மலையினுடைய உயரம் மட்டும் 2688 அடி உயரம் கொண்டதுங்க. கிரிவல பாதையினுடைய தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும், 360 தீர்த்தங்களும், பல சன்னதிகளும், அஷ்டலிங்கங்களும் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கங்கள் அமைந்திருக்கு. மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு விதமாக 27 வகை தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். இங்கு திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பார்வதி தேவி விளையாட்டாக முடியதால இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா இருட்டாயிருக்கு. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் கஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தான்.
ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைந்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. ஐயனே, நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டுன்னு சக்தி வேண்டினார். அதற்கு சிவபெருமானும் அண்ணாமலை சென்று தவம் செய்ய உத்தரவிட்டாரு. அப்படி உண்மையும் தவம் செய்தா கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகை சேரும் நாள மலையின் மீது பிரகாசமான ஒளி தோன்றிருக்கு. பிறகு மலையை இடதுபுறமாக சுற்றிவான அசுரரை ஒழிக்க அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னுடைய மேனியில இடப்பாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இதையும் நினைவு கூர்ந்த அண்ணாமலையாரின் மகாதீபம் நம்ம ஏற்றுட்ருக்கோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் திருவண்ணாமலை தலத்துக்கு கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஓம் அருணாச்சலேஸ்வராயா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.